ஏசிபிக்காரரு மண்ணை கலைக்கிறாரு. அவர் மண்ணை கலைக்க ஆரம்பிச்ச ஒரு சில வினாடிகள்லயே மண்ணுக்குள்ள இருந்து ஒரு கால் இப்படி நிக்குது எந்திரிச்சு. மார்ச் 10, 2021 கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியில் இருக்கிற கஞ்சிபுரா கிராமத்தில் வாழ்ந்து வந்தாங்க சுபேத்ரா அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அன்றைக்கு காலையில் சுமார் 11 மணி இருக்கும். அப்பொழுது அவங்க வீட்டு ஃபோனு அடிக்குது. ஃபோன் எடுத்து பேசிய போது எதிர்முனையில் பேசிய பெண்மணி, அம்மா நான் வலாஞ்சேரி டென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன், உங்கள் பொண்ணு ஃபர்ஹத் இன்னும் கிளினிக்கு வரவே இல்லையேம்மா, வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அவங்க அம்மா, அவ வழக்கம் போல் 9 மணி பஸ்ஸுக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டாலேம்மா, இன்னுமா அங்கே வந்து சேரல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆமாம்மா, இன்னும் இங்கே வராதனால தான் நான் கூப்பிட்டேன். அப்புறம் அவளோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வந்ததுமா, அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். நீங்கள் அவளை காண்டாக்ட் பண்ண முடியும்னா உடனே கிளினிக்கு வர சொல்லுங்கம்மா, டாக்டர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறாங்க. சுபேத்ராவுக்கு அதை கேட்ட உடனே மனசுக்குள்ள ஒரு டென்ஷனு. என்னடா அது, காலையில் வழக்கம் போல தானே நம்ம பொண்ணு ஃபர்ஹத் கிளம்பி போனா ஹாஸ்பிட்டலுக்கு, அவள் 8:45 வீட்டிலேருந்து கிளம்பிட்டா 9 மணி பஸ்ஸை போய் பிடிச்சிருப்பாளே, அப்படி இருந்தா நேரம் போயிருக்கணுமே, ஏன் போகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த அம்மா தன்னுடைய மக ஃபர்ஹத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனு ரிங் ஆகிட்டே இருக்குது, ஆனால் ஃபோனை யாருமே எடுக்கலை. என்னடா அது, இந்த பிள்ளை ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு மீண்டும் மீண்டும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் 4-5 முறை ட்ரை பண்ணுமே அந்த ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்குதே ஒழிய யாருமே ஃபோன் எடுத்த வாடில்லை. அதுக்கப்புறம் அந்த அம்மா கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க. என்ன இவ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்ப்போம், கொஞ்ச நேரம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிடத்துக்கு பிறகு மறுபடியும் கூப்பிடுறாங்க. மறுபடியும் ஃபோன் எடுக்கல. காலையில் சுமார் 11:45 மணிக்கு மீண்டும் அவங்க அம்மா ஃபர்ஹத்தை கூப்பிட்ட போது ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது. உடனே டென்ஷன் ஆகிறாங்க அவங்க அம்மா. என்ன ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்காளே, நம்ம பொண்ணு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃபே பண்ண மாட்டாளே அப்படிங்கிற டென்ஷன்ல உடனடியாக வீட்டை தாள் போட்டுட்டு அங்கிருந்து விடுன்னு கிளம்பி ஒரு பஸ் ஸ்டாப் வரைக்கும் வர்றாங்க. அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட அவங்களுடைய நண்பருடைய வீடு இருக்கு. அந்த வீட்டுல அவங்க கேக்குறாங்க, காலையில பொண்ணு ஃபர்ஹத்துக்கு இது வர்றதை பார்த்தீங்களா, இன்னைக்கு அவ பஸ் ஏறினதை பார்த்தீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க, அம்மா நாங்க அதை பார்க்கலையம்மா, இன்னைக்கு நான் உள்ள வேலையா இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்றாங்க. அவ இன்னும் கிளினிக்கு போய் சேரல சொல்றாங்க. ஒரே டென்ஷனா இருக்குதுமா அப்படின்னு சொன்ன போது அந்த வீட்டு பெண்மணி, அம்மா கொஞ்சம் அமைதியா உட்காருங்க, இருங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருவருமாக சேர்ந்து ஃபர்ஹத்துடைய நண்பர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்றாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ஃபர்ஹத் அன்றைக்கு அவங்க சந்திக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்லவே பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க ஃபர்ஹத்தோட அம்மா. அதற்கு பிறகு மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய தம்பிக்கும் தன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் கூப்பிட்டு கேட்கறாங்க. அங்க எங்கேயுமே ஃபர்ஹத் வரலைங்கிறாங்க. அதற்குள்ளாக இவங்க அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணாங்களே, அவர் பக்கத்துல தான் குடியிருக்கிறாரு. உடனடியாக பைக் எடுத்துட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து அவங்க அக்கா கிட்ட கேட்குறாரு, எத்தனை மணிக்கு கிளம்பி போனால் என்ன ஏதுன்னு டீட்டெயிலை கேட்குறாரு. அவங்க எல்லாமே சொல்கிறாங்க. அதற்கு பிறகு இருங்க நான் போய் தேடுறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கள் சிலரையும் கூட்டிக்கிட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாப்பில் இருந்து அதுக்கப்புறம் வலாஞ்சேரி பஸ் ஸ்டாப்புக்கு போய் இறங்குறாங்க இல்லையா, அந்த இடம் வலாஞ்சேரியில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி விசாரிச்சுட்டு அதற்கு பிறகு அவங்க கிளினிக்குக்கும் போகிறாங்க. யாருமே அன்றைக்கு ஃபர்ஹத்தை பார்க்கல அப்படிங்கிறாங்க. பயங்கர டென்ஷனான அவர் உடனடியாக வீட்டுக்கு திரும்பி வராரு. வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் அதற்குள்ளாக ஒரு சின்ன கூட்டமே கூடிருது. அக்கம் பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவங்க, ஃபர்ஹத்துடைய சொந்தக்காரங்க, சில நண்பர்களும் அங்க கூடிட்டாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து பல இடங்கள்ல தேடிட்டு இருந்திருக்கிறாங்க ஃபர்ஹத்தை. அங்க அவருடைய தம்பி வந்த பிறகு மறுபடியும் உட்கார்ந்து எல்லாம் ஆலோசிக்கிறாங்க. அப்படி ஆலோசித்த போதுதான் இங்க பக்கத்துல சிசிடிவி வச்சிருக்கிறாங்க சிலர் வீடுகள்ல. அந்த வீடுகள்ல பார்க்கலாம், அவ பஸ்ல ஏறினாலா இல்லையானே நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல, உடனடியாக அவர் தம்பி மேலும் 2 பேரை அழைச்சிட்டு அங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஃபர்ஹத்துடைய வீட்டுல இருந்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வருது. அதற்கு இடைப்பட்ட இடத்துல ஒரு 2 இடங்கள்ல அவங்க சிசிடிவி வச்சிருக்கிறாங்க. 2 வீடுகள் தான் அது. அந்த முதல் வீட்டுக்கு போய் பார்க்கறாங்க. ஃபர்ஹத்துடைய வீட்டுல இருந்து ஒரு 100-150
மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு வீடு. அவங்க வீடும் தோட்டத்துக்குள்ள தான் இருக்குது. ரோட்டோட்டி அவங்க சிசிடிவி வச்சிருக்காங்க. அந்த வீட்டு சிசிடிவில அவங்க ரீவைண்ட் பண்ணி பார்த்தபோது ஃபர்ஹத்துடைய அம்மா சொன்னது போலவே 8:45 போல கிளம்பி இவங்க வீட்டை தாண்டி ஃபர்ஹத் வரும்போது 8:50 ஆகி இருந்தது. இவங்க வீட்டை தாண்டி போயிருக்கிறாங்க ஃபர்ஹத் அப்படிங்கிற தெளிவாகுது. அதற்கு பிறகு அவங்க என்ன பண்றாங்க, இதற்கு அடுத்ததாக இன்னொரு வீட்டுல சிசிடிவி இருக்குது இல்லையா, அந்த வீடு வந்து இவங்க வீட்டுல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி இருக்கு. அந்த வீட்டுல போய் அவங்க சிசிடிவியை பார்க்கறாங்க. சிசிடிவியை பார்த்தபோது அவங்க வீட்டை கடந்து போகவில்லை ஃபர்ஹத் அப்படிங்கிறது தெரியுது. மீண்டும் மீண்டும் ரீவைண்ட் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா ஃபர்ஹத் அந்த வழியாக போகவில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து ஒரு 150 மீட்டர் தாண்டி இருக்கிற அந்த முதல் வீட்டை தாண்டி வந்த ஃபர்ஹத் வேற ஏதாவது வழியில பஸ் ஸ்டாப்புக்கு போயிருக்க முடியுமா அப்படின்னா அதற்கு வழி இல்லை. ஏன்னா பூராமே தோட்டமும் காடுமாக இருக்குது. இது ஒண்ணுதான் சாலை. இதுவுமே வந்து ஒத்தையடி பாதை மாதிரி தான், ஒரு சின்ன சாலை தான். அது இதுல தான் வந்திருக்கணும் ஃபர்ஹத். அப்போ ஃபர்ஹத் வந்து முதல் வீட்டை தாண்டி இருக்கிறா, ரெண்டாவது வீட்டை தாண்டலைன்னா அந்த இடைப்பட்ட ஒரு 100-150 மீட்டர் இடைவெளி இருக்குது அந்த இரண்டு வீடுகளுக்கும். அந்த கேப்ல தான் ஃபர்ஹத் வழி மாறி யாரு கூடயாவது போயிருக்கணும், அல்லது யாரையாவது சந்திச்சு இருக்கணும், அல்லது வேற எங்கேயாவது போயிருக்கணும் அப்படின்னு தோணுது அவங்களுக்கு. அதனால உடனடியாக ஃபர்ஹத்துடைய மாமாவும் அவருடைய நண்பர்களும் அந்த இரண்டாவது வீட்டுக்கும் முதல் வீட்டுக்கும் இடைப்பட்ட இடத்தை முழுமையாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்க தேடி பார்க்கறாங்க. அந்த பகுதி முழுவதும் தேடுறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. 2-3 பேர்த்தோட தோட்டம் தான், ரப்பர் தோட்டம் இருக்குதாங்க. அதுல எல்லாம் தேடி பார்க்கறாங்க. எங்கேயுமே ஃபர்ஹத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஒருவேளை ஃபர்ஹத் இந்த மாதிரி லேட் ஆயிருச்சுன்னு சொல்லி யாராவது வண்டியில வர்றவங்க கிட்ட லிஃப்ட் வாங்கிட்டு போயிருந்தா, அல்லது தெரிஞ்சவங்க வாகனத்துல வந்திருந்தா அவங்க வாகனத்துல ஏறிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த இரண்டாவது வீட்டுக்கு ஓடி போய் அந்த சிசிடிவி பதிவுகளை மறுபடியும் பார்க்கறாங்க. அப்படி அவங்க பார்த்தபோது அந்த டைம்ல ஒரு 2-3 டூ வீலர் போறது தெரியுது. ஆனா 4 வீலர் எதுவுமே கிராஸ் ஆகல. ஃபர்ஹத் ஒருவேளை டூ வீலர்ல யாரு கூடயாவது ஏறிட்டு போயிருந்தா அது வந்து சிசிடிவி பதிவுகள்ல தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்படி டூ வீலர்ல எதுவும் போல, கார் எதுவுமே அங்க கிராஸ் ஆகல அப்படின்னு பார்த்தபோது உங்களுக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாயிருது. அப்போ இந்த ஒரு 100-150 மீட்டருக்கு இடையில தான் இவ எங்கேயோ காணாமல் போயிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஹத்துடைய மாமாவும் தன்னுடைய நண்பர்களும் மீண்டும் அந்த பகுதி முழுக்க தேடுறாங்க. இந்த முறை அங்கே பஸ் ஸ்டாப்ல இருந்து ஃபர்ஹத்துடைய வீடு வரைக்கும் சைடில் எல்லா பக்கமும் காட்டுக்குள்ளெல்லாம் போய் தோட்டத்துக்குள்ளெல்லாம் போய் தேடுறாங்க. எங்கே தேடியுமே அவங்களால ஃபர்ஹத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதற்கு பிறகு தான் அவங்க ஒரு முடிவுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸாரிடம் தகவலை சொல்கிறாங்க. போலீஸார்கிட்ட போய் இந்த மாதிரி நடந்திருக்குதுன்னு சொன்ன உடனே போலீஸார் சொன்ன முதல் விஷயமே, அப்போ அந்த முதல் சிசிடிவிக்கும் ரெண்டாவது சிசிடிவிக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் இந்த பொண்ணு காணாமல் போயிருக்கிறான்னா அங்கே தான் இருக்கணும், வாங்க போய் தேடலான்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் வர்றாங்க. அதற்கு பிறகு போலீஸார் அந்த பகுதி முழுவதும் மீண்டும் ஒரு முறை அங்கே இருக்கிற வீடுகள், கொட்டாயி, மாட்டு கொட்டாயி அப்படின்னு எங்கெங்கே ஷெட் இருக்கோ, எங்கெல்லாம் மறைவிடங்கள் இருக்க முடியுமோ அங்கே எல்லாம் அந்த பகுதி முழுவதும் தேடுறாங்க போலீஸ்காரங்க. ஆனால் எங்கே தேடியும் அவங்களால அவளை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதற்கு பிறகு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை இந்த வழியாக வராமல் வேற ஏதாவது காடு வழியாக போய் பஸ் ஏறி போயிருக்காளோ என்னமோ அப்படிங்கிற ஒரு டவுட் மீண்டும் வருது போலீஸ்காரங்களுக்கு. அதற்கு பிறகு தான் அந்த பஸ்ஸு ரெகுலராக போவால அந்த பஸ்ஸு டிரைவரையும் கண்டக்டரையும் அழைச்சி விசாரிக்கிறாங்க. அப்படி அவங்க விசாரிக்கும் போது அந்த கண்டக்டர் என்ன சொல்கிறாரு, சார் ஃபர்ஹத்தை எங்களுக்கு நல்லா தெரியும், அன்றைக்கு ஃபர்ஹத் வந்து பஸ்ஸில் ஏறவே இல்லைங்க சார் அப்படின்னு கண்டக்டர் சொல்கிறாரு. அதற்கு பிறகு அவங்க அந்த பகுதியில் மீண்டும் ஒரு முறை தேடுறாங்க. ஆனால் எங்கேயுமே ஃபர்ஹத்தை பற்றி ஒரு க்ளூ கூட கிடைக்கல. அவள் எங்கே போனால் என்ன ஆனான்னு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. போலீஸார் மெல்ல மெல்ல அதில் இன்ட்ரெஸ்ட் இழக்கிறாங்க. அப்படியே ஃபைல் கீழே போகுது. ஒரு சில நாட்களில் போலீஸார் அதை கிடப்பில் போடுறாங்க. கிட்டத்தட்ட 40 நாள் ஓடி போயிடுது. பிறகு அங்கே என்ன ஆகுது, சில லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா,
அவங்க வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்து பெருசு பண்றாங்க. குறிப்பாக விமன்ஸ் ரைட்ஸை பத்தி பேசுகிற அமைப்புகள்லாம் இவங்களோடு அரசியல்வாதிகளோடு கைகோர்த்து கொண்டு இந்த விஷயம் பயங்கர பூதாகரமாக ஆகுது. இது வந்து போலீஸாருக்கு பயங்கர பிரஷராக மாறுது. அதனால அதற்கு பிறகு இன்ஸ்பெக்டர் மறுபடியும் களத்தில் இறங்குறாரு. இந்த முறை அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்தே ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஹத்தோட அம்மா கிட்ட இருந்து விசாரணை ஆரம்பிச்சவர் அதே போல அந்த பகுதி முழுவதும் தேடுறாங்க, வீடுகளில் தேடுறாங்க, எல்லா பக்கமும் தேடுறாங்க. கடைசியாக இருக்கிறது ஒரே ஒரு இடம் தான், குவாரி தான். அந்த குவாரியில ஃபர்ஹத்து விழுந்திருப்பாலோ அல்லது யாராவது தள்ளி இருக்கலாம் இல்லையா, அதில் விழுந்து காணாமல் போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழுது. அப்பையும் கூட அங்கே பக்கத்தில் குடியிருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, சார் உள்ளே விழுந்துருந்தா இன்னைக்கு 40 நாள் ஆச்சு, பாடி மிதந்து வந்திருக்கணும்ல. இல்லைங்க சார் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்லைன்னு இன்ஸ்பெக்டரை என்ன பண்றாரு, ஃபயர் சர்வீஸுக்கு சொல்லி அனுப்பி அந்த குவாரிக்குள்ள அந்த குட்டை மாதிரி தண்ணி நிக்குது இல்லையா, அதுக்குள்ள மூழ்கி தேடுறாங்க போலீஸ்காரங்க. ஆனாலும் கூட ஃபர்ஹத்துடைய உடல் கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு என்ன பண்றதுன்னே தெரியல இன்ஸ்பெக்டருக்கு. அவர் அந்த குவாரியை சுத்தி யாராவது எங்கேயாவது புதைச்சி வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடுல அவர் மெல்ல மெல்ல குவாரியை சுற்றி நடந்து வராரு. எங்கேயாவது மண்ணள்ளி போட்டு கொட்டி வச்சிருக்குதா அந்த மாதிரிலாம் அவர் செக் பண்ணிக்கிட்டே வராரு. அப்படி அவர் வந்தபோது அந்த குவாரியிலிருந்து கொஞ்சம் தள்ளி உள்ளுக்குள்ள ஒரு தோட்டத்துடைய எல்லையில நிறைய மண்ணு குமிச்சு வச்சிருக்கிற பாக்குறாரு. அது குவிச்சு பல நாள் ஆன மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் அவரு அது என்னத்துக்கு இப்படி குமிச்சு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்துக்காரரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அந்த தோட்டத்துக்காரரு ஒரு 28 வயதான முகமது அன்வர். அந்த முகமது அன்வரும் ஒரு லோக்கல் பொலிட்டீஷியன். அவரும் வந்து ஃபர்ஹத் காணாம போனதுல இருந்து கூடவே தேடிட்டு இருக்கிறாரு ஃபர்ஹத்தை. அவரும் இந்த இன்ஸ்பெக்டர் தேடிட்டே நடந்து வரும்போது பின்னாடியே ஒரு குரூப் வரும்ல, அந்த குரூப்ல அவரும் இருந்திருக்கிறார். அன்வரை கூப்பிட்டு, இது உங்க தோட்டமா அப்படிங்க. ஆமாங்க சார், என்னுடைய தோட்டம் தான். இங்க எதுக்குங்க இவ்வளவு தூரத்துக்கு மண்ணு கொட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொல்றாரு, சார் இது மழை வந்ததுன்னா உள்ள அந்த குட்டை நிறைஞ்சு, அதாவது குவாரி நிறைஞ்சு அந்த தண்ணி பூரா இந்த பக்கம் வருது சார். என் தோட்டம் தான் பள்ளம், அதனால நேரா இங்க வந்துருது. அதனால ஒரு அணைக்கட்டினாப்புல நான் வந்து ஃபுல்லாவே மண்ணு போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்துடுறாரு இன்ஸ்பெக்டர். அப்புறம் குவாரியை ஃபுல்லா அப்படி சுத்தி வந்துகிட்டு இருந்தவர் வேற எங்கேயுமே மண்ணை தோண்டி வெளியில போட்ட மாதிரி தெரியல அவருக்கு. அதற்கு பிறகு போலீசார் என்ன முடிவு பண்றாங்க, சரி தண்ணிக்குள்ள தேடிட்டோம், குவாரியில சுத்தி வர எல்லாம் கிடக்குது இல்லையா, அந்த பகுதி முழுவதும் நம்ம தோண்டி பார்க்கலாம், ஏன்னா வேற ஆப்ஷனே இல்ல, எதுக்கும் தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குவாரியுடைய ஓனர் இருக்கார் இல்லையா, அவரை அழைச்சு இந்த மாதிரிங்க தண்ணிக்குள்ள பூரா தேடிட்டோம், உன்னையும் காணோம், வெளியில சுத்தி வர நாங்க மண்ணை தோண்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னபோது குவாரிக்காரர் வந்து, சார் நீங்க தாராளமா தோண்டி பாருங்க அப்படின்னு சொன்னபோது போலீஸ்காரர் வந்து சரி ஒரு ஜேசிபிக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. குவாரி ஓனர் தான் வந்து கூப்பிட்டு ஒரு ஜேசிபிக்கு சொல்றாரு. ஜேசிபி அங்க வந்துருது. வந்த பிறகு போலீஸ்காரர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி அப்படியே தோண்டிக்கிட்டே வாங்க, எங்கேயாவது மண்ணு கலஞ்சிருக்குது அப்படின்னா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்த போது அவரிடம் போலீஸ்காரர் மேலும் ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. சரிங்க, இப்ப சமீபத்துல நீங்க இங்க இருந்து குவாரி ஒட்டி அல்லது இந்த பகுதியில் ஏதாவது மண்ணளிக்கு எங்கேயாவது போட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பொழுது ஒரு நிமிடம் ஜேசிபி காரர் இப்படியே முழிக்கிறாரு. அதற்கு பிறகு அவர் இன்ஸ்பெக்டருக்கு மிக அருகாமையில் வந்து அவர்கிட்ட மெல்லிய குரல்ல ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதற்கு பிறகு இன்ஸ்பெக்டருடைய முகமே மாறுது. அப்படியா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நேராக அன்வருடைய தோட்டத்துக்கு பக்கத்துல அணைகட்டினாப்புல மண்ணு போட்டு வச்சிருக்காங்களே அந்த பகுதிக்கு வர்றாரு. அங்க ஜேசிபியை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஜேசிபி வந்த பிறகு அதை தோண்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க அங்க வந்து தோண்ட போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அன்வர் வந்து மறுபடியும் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, சார் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லங்க சார், இது ஒண்ணுமே இல்லைங்க சார், மழை தண்ணி எல்லாம் இங்க உள்ள வந்துருதுங்கிறதுக்காக இதை கொஞ்சம் மேடு பண்றதுக்காக போட்டிருக்கிறேன். இது வந்து இப்ப எல்லாம் போட்டதில்லை, இது ரொம்ப காலமாவே இருக்குது, நீங்க யாரை வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க தோண்டி பார்ப்போம் எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் தோண்ட சொல்றாரு. ஜேசிபி காரரு வண்டியை கொண்டாந்தவரு நேராக ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்டுக்கு போய் அங்க மண்ணை கலைக்கிறாரு. அவர் மண்ணை கலைக்க ஆரம்பிச்ச ஒரு சில வினாடிகள்லயே சார் அப்படின்னு ஜேசிபி காரரு ஒரு குரல் கொடுக்கிறாரு. உடனடியாக போலீசார் அங்க ஓடி வர்றாங்க. அங்க வந்து பார்த்தா மண்ணுக்குள்ள இருந்து ஒரு கால் இப்படி நிக்குது எந்திரிச்சு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அலற ஆரம்பிக்கிறாங்க.
அன்வர் இது என்னன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. இன்ஸ்பெக்டர் ஒன்றுமே பேசல. ஜேசிபி கீழே இறங்க சொல்லிட்டு அப்புறம் ஆட்களை விட்டு மேனுவலாக மெல்ல கலைக்கிறாங்க. அவங்க பல அடி தூரத்தளவுக்கு மண்ணை பூரா கலைச்ச பிறகு அங்க ஒரு அழுகிய நிலையில இருந்த ஒரு பெண்ணுடைய உடல் வெளிவருது. அதை பார்த்தோன்னே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனடியாக இன்ஸ்பெக்டர் ஃபர்ஹத்துடைய தாயாருக்கும் அவருடைய தாய்மாமாவுக்கும் சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த அழுகிய நிலையில் இருந்த அந்த உடலை பார்த்த உடனே அந்த அம்மா கதற ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, ஃபர்ஹத்து காணாமல் போன அன்றைக்கு அவ அணிந்திருந்த உடை தான் அந்த அழுகிய உடல் மீது இருந்திருக்குது. அதை பார்த்ததும் தான் பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த அம்மா. உடனடியாக அது ஃபர்ஹத் தான் அப்படின்னு உறுதியாகுது. உடனடியாக இந்த அன்வரை கைது செய்து போலீஸார் அழைச்சிட்டு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு போலீஸார் கேட்டபோது அவனுக்கு தெரியவே தெரியாதுன்னே சாதிக்கிறான். அது எப்படி அந்த மண் குவியலுக்குள்ளே வந்தது அப்படின்னே எனக்கு தெரியாது அப்படின்றான். அதற்கு பிறகு தான் போலீஸார் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தங்களுடைய பாணியில் கிட்டுக்கு பிடி விசாரணையை போட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸாருடைய அந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத அன்வர் ஒரு கட்டத்தில், சார் நான் தான் சார் ஃபர்ஹத்தை கொன்னேன், நடந்ததெல்லாம் சொல்லிடுறேன் சார், என்னை விட்டுருங்க சார்னு கதறான். அதற்கு பிறகு அவன் நடந்ததையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, இந்த மாதிரி ஃபர்ஹத் இருக்கால சார், அவன் மேலே எனக்கு முதல்ல இருந்தே ஒரு கண்ணு. அவள் தினமும் நிறைய நகை போட்டுக்கிட்டு தான் கிளினிக்கு போவா. ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி நகையை போட்டிருப்பா சார். அவங்க வீடு கொஞ்சம் வசதியான ஃபேமிலி. அது மட்டும் இல்லை, அவள் கல்யாணத்துக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவள் கல்யாணத்துக்கு செய்கிறதுக்காக அவளுக்காக நிறைய நகைகளை அவங்க அம்மா செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த நகைகளை ஒவ்வொரு நாளும் தினசாக மாற்றி மாற்றி ஃபர்ஹத் போட்டுட்டு போகிறத நான் பார்த்துருக்குறேன். அந்த நகைகளின் மீது எனக்கு ஒரு கண்ணு. எப்படியாவது ஃபர்ஹத்துக்கிட்ட இருந்து இந்த நகைகளை பறிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அன்றைக்கு காலையிலையும் ஃபர்ஹத்து கிளம்பி என்னுடைய தோட்டத்து வழியாக வர்றதை பார்த்த உடனடியாக ஃபர்ஹத்தோட நகையை எப்படியாவது நம்ம கைப்பற்றிடணும் அப்படின்னு தான் தோணுச்சு. நான் நேராக வெளியில் வந்து ஃபர்ஹத்துக்கிட்ட போய் நைஸாக பேச்சு கொடுத்தேன். சார், அவள் அவசரமாக போய்கிட்டு இருக்கிறேன், நான் ஈவினிங் வரும்போது உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், இல்லைம்மா ஒரு சின்ன இதுதான், நீ உள்ளே வா, நீ இங்கே வாயேன், நான் ஒரு சின்ன விஷயந்தான் உன்னை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவோ கூப்பிட்டேன். ஆனால் அவள் பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போகணும்னு சொல்லிட்டு உள்ளேயே வரமாட்டேன்ட்டா. அந்த பாதையில் நடுவுலையே நின்றுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தா. ஆனாலும் கூட எனக்கு அவளை விடுறதுக்கு மனசு வரல. சுற்றி முத்தும் பார்த்தேன், யாருமே இல்லைங்க சார். அதனால் அவகிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி பக்கத்தில் போயிட்டு ஓங்கி செவினிலேயே ஒன்று வச்சேன் சார். காதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்தவளை தர இழுத்துக்கிட்டு என்னுடைய தோட்டத்துக்குள்ளே வந்துட்டேன். உள்ளே கொண்டு வந்து அவளை போட்டுட்டு அவள் கழுத்தில் காதில் இருக்கிற நகைகளை எடுத்தேன். என்னுடைய துரதிர்ஷ்டம், அன்னைக்குன்னு பார்த்தா அவள் இத்தினோண்டு தோடு இத்தினோண்டு செயின் தான் போட்டிருந்தா. மொத்தமே 1 பவுன் கூட தேரல அன்னைக்கு. அந்த நகைகளை எடுத்துட்டு அதற்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இவ போய் வெளியில் சொன்னான்னா நம்மளே முடிச்சு கட்டிடுவாங்களே அப்படின்ட்டு. அதற்கப்புறம் தான் பார்த்தேன் அவளுக்கு மூச்சு இருக்குதான்னு பார்த்தேன். மூச்சு இருந்ததுங்க சார். அதனால் இவளை தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். அங்கேயே வச்சு அவளை கழுத்தை நெரிச்சு நான் கொன்னேன் சார். அதுக்கப்புறம் தரன்னு இழுத்துக்கிட்டு போய் என்னுடைய தோட்டத்துக்கு அந்த எல்லையில் குவாரி இருக்குது இல்லையா, அந்த கடைசிக்கு இழுத்துட்டு போயிட்டேன். அங்கே ஏற்கனவே நான் இந்த மழை தண்ணி வருதுங்கிறதுக்காக நான் அணைகட்டின மாதிரி மண் போட்டு வச்சுருந்தேன். அந்த மண்ணை கொஞ்சம் தோண்டி அதுக்குள்ளே இவளை புதைச்சிட்டேன். யாருக்கும் சந்தேகம் வராது, ஏன்னா ஏற்கனவே நான் அணைகட்டினாப்புல மண் போட்டு தானே வச்சுருக்கிறேன் அப்படின்னு நினச்சேன். அதற்கு பிறகு ஃபர்ஹத்தை காணோம் அப்படின்னு எல்லாரும் தீவிரமாக தேட ஆரம்பித்தாங்க. அப்புறம் என்னடானா சிசிடிவியை வேற பார்த்து ஃபர்ஹத்து பஸ் ஸ்டாப்புக்கே போகலை அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் எனக்கு பயம் பிடிச்சிருச்சு. அதற்கு பிறகு அன்னைக்கு நைட்டு எனக்கு தூக்கமே வரல. நாம் புதைச்சி வச்சுருந்தாலும் கூட இதை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது? அதனால் நம்ம நிறைய மண்ணள்ளி மேலே போட்டுட்டா யாரும் அவ்வளோ தூரம் தோண்டி பார்க்க மாட்டாங்கல்ல அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் மறுநாள் காலையில் ஜேசிபி டிரைவரை வர சொல்லி, இந்த மாதிரி ஏதோ நாய் செத்து கிடக்க மாட்டிருக்கு, அந்த நாற்றை நாறுது, நான் மண்ணள்ளி போட்டும் கூட நாறுது, நீ குவாரியிலேருந்து கொஞ்சம் மண்ணள்ளி கொண்டாந்து இதில் போட்டு கொடு அப்படின்னு சொன்னேன். அவனும் எதுவுமே யோசிக்காமல் கொண்டு வந்து மண்ணை போட்டு கொடுத்துட்டு போயிட்டான் சார். அதுக்கு பிறகு
போலீஸ்காரங்க கூடயும் ஊர்க்காரங்க கூடயும் சேர்ந்து நானும் ஃபர்ஹத்தை தேடிக்கிட்டே தான் இருந்தேன். கடைசியில் நீங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவன் ஃபர்ஹத்துடைய நகைக்காக தான் இதை செய்தேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் அதை ஊர்க்காரங்க நம்புறதாக இல்லை. ஏன்னா பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவன் தெரிஞ்ச பொண்ணை அங்கேயே வச்சு அடித்து கொண்டுகிட்டு போய் ஒரு நகைக்காக இப்படி கொலை செய்வான் அப்படின்னு கேட்கறதுக்கு நம்புற மாதிரி இல்லை. இவன் ஃபர்ஹத்தின் மீது வேறு ஏதாவது ஒரு நோக்கத்தோடு இவன் இதை செய்திருக்கணும், ஆனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை போல இருக்குது அப்படின்னு ஊர்க்காரங்க பேசிக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, 40 நாளைக்கு பிறகு ஃபர்ஹத்துக்கு என்னாச்சு அப்படின்னு போலீஸார் கண்டுபிடிச்சாங்க. இந்த அன்வரை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. அவனுடைய வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேங்க. பை பாய்.